வணக்கம், நான் உங்கள் தீபன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வீடியோ தாங்க, வைப்ரேஷன் டெஸ்ட் தான். இது வந்து நான் பைக் ரிவ்யூவிலே போட்டிருக்க முடியும், ஏன்னா வீடியோ லென்த்து போயிடுச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிவ்யூ பண்ண வீடியோவே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வந்துருச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி 18 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலே நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு தான். சரி, ஓகே, ஒவ்வொரு வீடியோவும் போடலாம், ஒட்டுக்கா போட வேணாம் அப்படிங்கிறனால தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து வைப்ரேஷன் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பில்லியன் ரைடர்லேருந்து போகலாம், பின்னாடி இருந்து போகலாம். வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பில்லியன்லேருந்து பார்த்துருவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பின்னாடி இருந்து பார்ப்போம். பாருங்கள், மொபைல் வச்சிடுறேன். வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இப்படியே வைக்கிறேன். ஸோ வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா அதில் மினிமலாக தான் இருக்குது. லைட்டாக தாங்க வைப்ரேஷன் இருக்குது. இப்போ அடுத்து டேங்கில் பார்க்கலாம். வச்சுட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ ரேஸ் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் இருக்குது. லைட்டாக பண்ணுறப்போ வைப்ரேஷன் இருக்குது. பட் நீங்கள் ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா வைப்ரேஷன் இல்லைங்க, அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. மிரர்ஸ் மட்டும் உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்குது, லைட்டாக ஷேக் ஆகுது. அதுவுமே பார்த்திங்கன்னா ரேஸ் பண்ணுறப்போ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஷேக் ஆகுது, இந்த இடம் அவ்வளோக்கா ஆகிறதில்ல. இந்த வைப்ரேஷன் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மொபைலில் வச்சு பண்ணனால அவ்வளோக்கா வைப்ரேஷன் தெரியலையா என்னன்னு தெரில. நான் எதுக்கும் வாட்டரை வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பில்லியன் ரைடர் சீட்டில் தான் நான் வச்சுருக்கேன் வாட்டரை. எந்தளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப மினிமலாக இருக்குங்க. நான் கிளாசிக் கிடச்சதுன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் டெஸ்ட்டும் கண்டிப்பாக காட்டுறேன், வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அதுக்கும் நீங்களே டிஃப்ரென்ஸ் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள்கிட்ட கிளாசிக் இருந்தது அப்படின்னாலும் நீங்களும் இந்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ அடுத்து ரைடர் சீட்டில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத. பில்லியன் ரைடரோட கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு வந்து ரைடர் சீட்டில் ரொம்பவே மினிமலாக தாங்க இருக்குது வைப்ரேஷனு. அதே மாதிரியே நான் வந்து ஹார்ஸாக ரேஸ் பண்ணிலாம் நான் வைப்ரேஷன் டெஸ்ட்டு எடுக்கலை. அதாவது நம்ம நார்மலாக எப்படி ஓட்டுவோமோ அந்த மாதிரி தாங்க வந்து வைப்ரேஷன் டெஸ்ட் எடுத்திருக்கேன். அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது. நீங்கள் 100லலாம் போனால் இவ்வளோ தான் வைப்ரேஷன் இருக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க, அவ்வளோலாம் இருக்காது, அதிகமாக தான் இருக்கும். நான் வந்து நார்மலாக ஓட்டுறப்ப இந்த வைப்ரேஷன் இருக்கும், வண்டி ஸ்டார்டிங்கில் இந்த வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ டேங்கில் வந்து வச்சுட்டேன், டேங்கில் பார்க்கலாம் வைப்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே என்ன அப்படின்னா, வண்டி டிராஃபிக்கில் நிற்கிறப்ப நமக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதுங்க. அதாவது ரொம்ப இல்லை, லைட்டாக அந்த மிரர் வந்து ஆடுறது, வைப்ரேட் ஆகிறது நல்லா நமக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம பைக்கோட ரைடிங் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வருங்க. லாக்டவுன் இருக்கிறனால தான் ரைடிங் ரிவ்யூ எதுவும் நான் போடலை, கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. சரி, வேண்டாம் இப்போதைக்கு அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு ரைடிங் ரிவ்யூ வரும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டியர் ஓனராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆரி ஓனராக இருந்தாலும் சரிங்க, ஏன்னா கிளாசிக்கே கம்பேர் பண்ணுறப்போ இதில் வைப்ரேஷன் லெஸ் தான், அதாவது கம்மியான வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி கிளாசிக் 350ல் வந்து இப்போ வர பைக்கில் வந்து வைப்ரேஷன் லெஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. BS6 நான் இன்னும் பார்க்கல, ஒருவேளை அதில் செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் வைப்ரேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. பட் நம்ம மீட்டியாரில் வைப்ரேஷன் எந்தளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்கன்ட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.